Hello students, இந்த வீடியோல part 5 10th standard history unit 3 world war 2 united nations organization பத்தியும் international welfare organizations பத்தியும் அப்புறம் UNOவோட organs என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். UNO organs வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு paragraph question கேட்டிருக்காங்க. So இந்த UNO வந்து முக்கியமான டாபிக். So listen very carefully. So next நம்ம பார்க்க போறது New International Order. By 1941, the United States and Britain began to give serious consideration to the need for international cooperation for achieving lasting peace among all nations. So 1939 Second World War was broke out. So 1939 அப்புறம் 41 it was a very serious condition இல்லையா. 1941 ரொம்ப விகரஸா செகண்ட் வேர்ல்டு வார் போயிட்டு இருக்கு. ஸோ அட் தட் டைம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரிட்டன் தே ஹேட் அ டிஸ்கஷன். என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, நீட் ஃபார் அன் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஃபார் அச்சீவிங் லாஸ்டிங் பீஸ் அமாங் ஆல் நேஷன்ஸ். ஸோ உலக அமைதிக்காக ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க ரெண்டு பேருக்கும் உருவாச்சு. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் பிரிட்டனுக்கும். So international economic and financial stability were also important objectives. So இந்த மாதிரி ஒரு international organization ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ எல்லா நாடுகளோட பொருளாதாரம் மற்றும் நிதி சரியா சீரா இருக்கணும் இல்லையா. அப்போ இதெல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா உலகம் அமைதியா இருந்தாதான், சண்டை இல்லாம இருக்கணும். அப்ப சண்டை இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஒரு அமைப்பு தேவை. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த அமைப்பு மூலமா சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாங்க எல்லாரும். So all these would need the international organizations with the members of the various nations across the world working together for these common objectives. So இதனால ஒரு அமைப்பு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வேணும். எல்லா நாடுகளிலிருந்தும் அதுல உறுப்பினர்கள் இருக்கணும். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காமன் பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணணும். அதாவது உலக அமைதிக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆர்கனைசேஷனை உருவாக்கலாம். எல்லா நாடுகளோட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த உலகம் அமைதியா இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. So this ultimately resulted in the establishment of United Nations, World Bank and the International Monetary Fund with many associated organizations which deal with basic issues of importance of all societies and countries. So இதோட இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனோட ரிசல்ட் தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே with the effort taken by United States and Britain, UNO was established. அது UNO மட்டும் இல்லாம நிறைய ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. லைக் வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இது எல்லாத்தையும் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் சேர்த்து இதெல்லாம் உருவாக்கினாங்க. ஸோ இதோட பேசிக் நீட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக என்ன பண்ணோம், அமைதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இது எல்லாமே. Very important topic as well as the last topic of the lesson. It's all about United Nations, UNO, United Nations Organization, right? The first initiative for the United Nations came from United States and Britain in 1941 when they issued a joint declaration known as Atlantic Charter. ஸோ இதை நம்ம ஏற்கனவே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் கோர்ஸில் படிச்சிருக்கோம். 1941 போத் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரிட்டன் ஹவ் சைன்ட் an agreement in the Atlantic Ocean. அதுக்கு பேர் தான் அட்லாண்டிக் சார்ட்டர். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் ஏற்கனவே இல்லையா. ஸோ அந்த அட்லாண்டிக் சார்ட்டரில் they have mentioned the very important aspect that they wanted to have one world organization to maintain world peace. அதாவது உலக அமைதிக்காக ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருமே உறுதியா இருந்தாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும்.
ஸோ இவங்களோட முயற்சியால் உருவானது தான் இது. So this declaration of the United Nations was accepted by all the 26 countries which were fighting against the Axis powers, Germany, Italy and Japan, on New Year's Day 1942. So in the declaration of United Nations, அதாவது ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது 26 கண்ட்ரீஸ், அதாவது இந்த வேர்ல்டு வாரில் ஆலிஸ் சைடு இருந்த 26 கண்ட்ரீஸ் இம்மீடியட்லி தே அக்செப்டட். ஸோ என்னைக்கு இது அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூ இயர் டே 1942, இயர் பிகினிங் ஆகுது இல்லையா, அந்த நியூ இயர் டே அன்னைக்கு the 26 countries accepted this, and the Charter of the United Nations was signed on June 26th, 1945 by 51 nations. So World War came to an end by May 1945 இல்லையா. Second World War May 1945க்கு முடிவுக்கு வந்தது. So June 26th 1945 at San Franciscoல கிட்டத்தட்ட ஒரு 51 nations they agreed to have this United Nations. United Nations அப்படின்ற ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வரட்டும், இது நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு சார்ட்டரில் என்ன பண்ணாங்க, சைன் பண்ணாங்க அட் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆன் June 26th, 1945. India, which was not an independent country, then also was a signatory to the charter. ஸோ அப்போ வந்து 1945ல June 26th இந்தியா சுதந்திரம் வாங்கலை இல்லையா. 1947 August 15th தான் we became independent. So even though நம்ம இண்டிபெண்ட் ஆகலைன்னா கூட, பட் வி சைன்ட் இன் த சார்ட்டர் யுனைடெட் நேஷன் சார்ட்டர் இருக்கு இல்லையா, த சார்ட்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். அதில் நம்ம இந்தியாவோட சார்பாக சர் ஆர்காட் முதலியார் அப்படின்றவர் தான் இந்தியாவோட சார்பாக சைன் பண்ணார். சரியா. Now the United Nations has 193 member states and each one, big or small, has an equal vote in the United Nations. So at present முதல்ல இந்த சார்ட்டரை வந்து 51 நேஷன்ஸ் தான் சைன் பண்ணாங்க. பட் அட் ப்ரெசென்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 193 நேஷன்ஸ் கண்ட்ரீஸ் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க. அண்ட் எய்தர் தே ஆர் வெரி ஸ்மால் ஆர் பிக், வாட் எவர் மே பி த கேஸ், each and every nation has an equal vote in the United Nations. அதாவது எல்லாருக்கும், பெரிய நாடா இருந்தாலும் சரி சின்ன நாடா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமமான ஓட்டுரிமை இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்தது. ஈவன் இப்பவும் அது மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஒன் வேர்டு எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, அட்லாண்டிக் சார்ட்டர் எந்த வருஷம் சைன் ஆச்சுன்னு கேட்பாங்க. தென் சார்ட்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் எங்கே சைன் பண்ணாங்க அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் June 26th, 1945. And how many countries signed that Charter of the United Nations அப்படின்னு கேட்டோம்னா 51 countries signed this. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் வேர்டில் மாறி மாறி கேட்கலாம். ஸோ இது கூட கேட்கலாம், வந்து இந்தியா வந்து அந்த சார்ட்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸில் சைன் பண்ணாங்களா? எஸ். ஸோ இந்தியாவோட சார்பாக சர் ஆர்காட் முதலியார் அப்படின்றவர் தான் சைன் பண்ணார். ஸோ அட் ப்ரெசன்ட் how many nations are the members of United Nations கேட்கலாம். ஸோ 193 members அப்படின்னு நம்ம இதெல்லாம் வந்து புக்கு உள்ளேருந்து கேட்குற ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் UNO. ஸோ இது வந்து லோவர் கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. சரி, இந்த UNOவோட ப்ரியாம்பிளில் என்ன எழுதியிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவங்களோட ஆம்பிஷன், இன்டென்ஷன் என்ன அப்படின்ட்டு. We the people of United Nations determined to save succeeding generation from the scourge of war, which twice in our lifetime has brought untold sorrow to mankind. So definitely we the people of United Nations, அதாவது United Nations ஓட மக்களாகிய நாம வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்கால சந்ததியினர், அதாவது ஃபியூச்சர் இனிமேல்ட்டு வரப்போற சக்சீடிங் ஜெனரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள என்ன பண்ணணும், இந்த போரில் இருந்தோம், இதே மாதிரி 2 வாட்டி மிகப்பெரிய உலக போர் நடந்தது இல்லையா, இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இதுலேருந்து இனிமேல்ட்டு போரே வராமல் நம்ம தடுக்கிறது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். ஸோ இனிமேல்ட்டு இந்த மாதிரி, ஏன்னா இந்த லைஃப் டைமில் மக்கள் வந்து அவ்வளோ இந்த 2
வேர்ல்டு வார் 1ஆலையும் வேர்ல்டு வார் 2ஆலையும் நிறைய பேர் they have suffered a lot. So the war which twice in our lifetime has brought untold sorrow to the mankind. So சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு துயரங்களை இது கொடுத்திருக்கு. And to reaffirm faith in the fundamental human rights. அதாவது திரும்பவும் நம்ம என்ன பண்றோம், மனிதனோட அடிப்படை உரிமைகளை திரும்பவும் பெற்று தரணும். நிறைய நாடுகள் வந்து காலனைசேஷனால அடிமைகளாக இருக்காங்க இல்லையா? ஸோ அதிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்றதை புரிய வைக்கணும். அண்ட் இன் த டிக்னிட்டி அண்ட் த வர்த் ஆஃப் த ஹியூமன் பர்சன், இன் த ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமன். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமை. அதே மாதிரி ஒரு பெரிய நாடா இருக்கட்டும் சின்ன நாடா இருக்கட்டும் அவங்களுக்கும் சமமான உரிமை. ஸோ இதெல்லாம் தான் பிரியாம்பிள் டு த யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்தது. நம்ம ஏற்கனவே பிரியாம்பிள்னா என்ன அப்படிங்கிறத சிவிக்ஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? இட்ஸ் நத்திங் பட் த இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு த யுனைடெட் நேஷன்ஸ்ல இதுதான் யுனைடெட் நேஷன்ஸோட நோக்கமா இருக்கும். நம்பர் 1, மெயின்டைன் வேர்ல்ட் பீஸ். How to maintain world peace? By avoiding the wars. இல்லையா? ரெண்டாவது, faith in reaffirm the faith in fundamental human rights. Then equal rights for both men and women and equal rights for a large and small nations in the world. அவ்வளவுதான். ஸோ சிம்பிளாகவும் ஒரு ஃபர்மாகவும் அவங்களோட இன்டென்ஷனை சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்கன்ஸ் ஆஃப் யுஎன்ஓ. அதில் 2 முக்கியமான ஆர்கன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஜென்ரல் அசம்பிளி, இன்னொன்று செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இந்த ஜென்ரல் அசம்பிளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ கவர்மெண்ட். ஸோ த யுனைடெட் நேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எனி கவர்மெண்ட் த்ரூ இட்ஸ் principal organs which are similar to the legislative, executive and judicial wings of a state. ஸோ இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற முக்கியமான ஆர்கன் ஜென்ரல் அசம்பிளி. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ கவர்மெண்ட். இப்போ எப்படி நம்ம கவர்மெண்ட் வேலை செய்யுது அதே மாதிரி இட் ஹாஸ் காட் 3 branches, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் விங்ஸ் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. அந்த எல்லா ஆர்கன்ஸ், அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் இந்த 3 ஆர்கன்ஸ் இருக்கும். அதே மாதிரி யுஎன்ஓல இருக்கிற முக்கியமான ஆர்கன் எது அப்படின்னா இந்த ஜென்ரல் அசம்பிளி. எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த 3 விங்ஸ் இருந்தால் தான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் யுஎன்ஓக்கு இந்த ஜென்ரல் அசம்பிளி. ஸோ இந்த ஜென்ரல் அசம்பிளி is the body in which each member state is represented. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஜென்ரல் அசம்பிளியோட. ஸோ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 193 countries were the members of the United Nations இல்லையா? இந்த 193 members இதில் உட்காந்துருப்பாங்க. ஸோ each and every country have to send their representative to the General Assembly. ஸோ எல்லா நாடுகளிலிருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவை இந்த ஜெனரல் அசம்பிளிக்கு அனுப்புவாங்க. ஸோ 193 representatives will be there in the General Assembly. It meets once in a year and issues of interest and points of conflict are discussed in the assembly. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க இந்த ஜெனரல் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நலம் சார்ந்த அம்சங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லா நாடுகளிலிருந்து உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், அதாவது இப்போ 2 நாடுகள் கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஜெனரல் அசம்பிளியில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைகளை அவங்க என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வேஜிங் எ வார் தே கேன் சால்வ் ஆல் தேர் கான்ட்ரவர்சிஸ் த்ரூ டாக்ஸ். பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணலாம், அந்த விஷயங்களை தீர்வு காண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இந்த ஜெனரல் அசம்பிளி இருந்தது. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் இல்லையா செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் அசம்பிளி பார்த்தோம் இல்லையா, அடுத்தது செக்யூரிட்டி கவுன்சில். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஹஸ் 15 members. ஸோ மொத்தமாக இந்த 15 members இந்த மாதிரி செமி சர்க்கிளில் உட்காந்துருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ the security council has 15 members. இது வந்து உங்களுக்கு உள்ளேந்து கேட்குற ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ மொத்தமாக இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 15 members. அதில் 5 permanent members and 10 temporary members are there. அதாவது நான் permanent members, temporary members are there. அவங்க எல்லாமே வந்து இந்த
டெம்பரரி மெம்பர்ஸ் எப்படின்னா they were all elected in rotation. ஸோ ரொட்டேஷனில் அவங்களை எலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த 10 பேரையும். ஸோ 5 countries, the United States, Britain, France, Russia and China are permanent members. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூகே, யூஎஸ்ஏ. ஸோ என்ன பண்ணலாம், யூகேன்னு என்ன, பிரிட்டன் இல்லையா. ஸோ அடுத்தது யூஎஸ்ஏ. ஸோ அடுத்தது ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது யூஎஸ்எஸ்ஆர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் ரிமெம்பர் திஸ் ஆஸ் எஃப்ஆர்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சாரி, எஃப்சி ஞாபகம் வச்சுக்கலாம். இது எஃப் பிரான்ஸ் அண்ட் சைனா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூகேனா பிரிட்டன், யூகேனாலும் பிரிட்டன் எல்லாமே ஒன்று தான். இங்கிலாந்து எல்லாமே வந்து யுனைடெட் கிங்டம். ஸோ இது மாதிரி ஒரு மேப்பில் கூட உங்களுக்கு மாற்றி கேட்டால் கூட யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு மார்க் த மேப் கரெக்ட்லி. ஸோ பிரிட்டன், யுஎஸ்ஏ, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சைனா. ஸோ தே வேர் ஆல் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கூட உள்ளேந்து கேட்கலாம். And there are 10 temporary members who are elected in rotation. So இந்த 5 நிரந்தர உறுப்பினர்களை தவிர்த்த ஸோ வேற யார் இருப்பாங்க அப்படின்னா 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸும் அதில் இருக்காங்க. இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொட்டேஷன் முறையில் என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்ததா தீஸ் 2 பாடிஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் எ லெஜிஸ்லேச்சர். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி, அதாவது ஒரு நம்ம எப்படி லெஜிஸ்லேச்சர் இருக்குது, லா மேக்கிங் பாடி எப்படி இருக்குது, அந்த மாதிரி முக்கியமான எல்லா டிஸ்கஷனும் இங்கே தான் நடக்கும். So each of the permanent members has the right to veto any decision by the other members of the Security Council, and this is very important word. So veto அப்படின்றது என்ன அப்படின்னா பார்த்தோம்னா it's a negative vote. அதாவது இப்போ இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரைட்ஸ் இருக்கு. அதாவது வீட்டோ அப்படிங்கிற ரைட்ஸ் வந்து யாருக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா only the permanent members of the Security Council has the right to veto. வீட்டோ அப்படிங்கிறது நெகட்டிவ் vote. இப்போ ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்குது செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, யூகே, யுஎஸ்ஏ, யுஎஸ்எஸ்ஆர், பிரான்ஸ், சைனா, இந்த 5 பேரும் ஒத்துக்கிட்டாதான் இது அடுத்த கட்டத்துக்கு போகும். இதில் யாராவது ஒத்துக்கலனா கூட அந்த டிசிஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஏற்றுக்காது. ஸோ இந்த 5 பேரும் ஒரு டிசிஷனை ஏற்றுக்கிட்டாதான் இது அடுத்த லெவலுக்கே போகும். ஸோ எனி டிசிஷன் பை the other members of the Security Council has to be accepted by all the 5 powers. Even if they, அதாவது ஒருத்தர் இந்த 5 பேர்ல ஒருத்தர் அவரோட வீட்டோ பவர் நெகட்டிவ் ஓட்டை யூஸ் பண்ணா கூட, இப்போ நீங்க பக்கத்துல இருக்கிற போட்டோல கூட பார்க்கலாம், கை தூக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. So this is how they used to cast their vote. கையை தூக்கி ஒரு டிசிஷன்ல இது பண்ணலாமா வேணாமா, இல்ல எனக்கு இது சம்மதம் இல்ல பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களோட ஓட்டை எப்படி சொல்லுவாங்க, கையை தூக்கி சொல்லுவாங்க. So this right has often been used to block major decision, especially by the superpowers, the USA and USSR. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு வீட்டோ பவர் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 2 சூப்பர் பவர், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் பவர் 2 பேருக்கும் நிறைய கோல்டு வார் வர ஆரம்பிச்சுது. அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா, யார் இந்த வேர்ல்டுல சூப்பர் பவர், யுஎஸ்ஏவா யுஎஸ்எஸ்ஆரா ரஷ்யாவா அப்படின்ற சண்டை இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் அவங்களோட பவர் அவங்க கையில் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வச்ச ஒரு பிளாக் தான் எது, இந்த வீட்டோ பவர். So major issues and conflicts are discussed in the Security Council. So என்ன விஷயங்கள்லாம் இங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மேஜரான இஷ்யூஸ், பிரச்சனைகள்லாம் என்ன இருக்கோ அதே மாதிரி நிறைய விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதில் டிஸ்கஸ் பண்ணி அதில் வர முடிவை இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது தான் என்னது, யுஎன்ஓவோட ஹெட் குவார்ட்டர்ஸ், நியூயார்க்கில் இருக்கிற யுஎன்ஓவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங். ஸோ யுஎன்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு 1 வேர்டில் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இட்ஸ் இன் நியூயார்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், புக் பேக் பேராகிராஃப் கொஸ்டின், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி யுஎன்ஓ. இது வந்து முக்கியமான ஒரு பேராகிராஃப் கொஸ்டினாக உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக்ரட்டேரியட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். த எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யுனைடெட் நேஷன் இஸ் திஸ் யூஎன் செக்ரட்டேரியட். இது வந்து உங்களுக்கு அடிக்கடி ஒரு ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ விச் இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யுஎன்ஓ அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா செக்ரட்டேரியட். இட் இஸ் ஹெடட் பை த செக்ரட்டரி ஜெனரல் who is elected by the General Assembly on the recommendation of the Security Council. சரி, இந்த செக்ரட்டேரியட்க்கு வந்து யார் ஹெட்னு பார்த்தோம்னா செக்ரட்டரி ஜெனரல் தான் ஹெட். அவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஜெனரல் அசம்பிளியில் மீட் பண்ணுவாங்க இல்லையா, 193 கண்ட்ரீஸும் மெம்பர்ஸ் அனுப்புவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த செக்ரட்டரி ஜெனரலை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணுவாங்க, பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷனோட ஜெனரல் அசம்பிளி தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஆளை. And the Secretary General along with his cabinet and other officials runs the United Nations. So இந்த Secretary General தான் United Nationsல எல்லா முக்கியமான முடிவுகளும் எடுப்பார். So he along with his cabinet and other officials, அதாவது இவரை சுத்தி இருக்கும் இல்லையா, இவரை சுத்தி இருக்கிற அந்த officials plus cabinet members இவங்க எல்லாம் சேர்ந்து தான் யாரை எல்லா விஷயங்களையும் முடிவு பண்ணுவாங்க. and they only runs the administration of the United Nations. so இந்த போட்டோல இருக்கிற இவர் தான் வந்து நம்ம present செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரெஸ். இவர் வந்து செக்ரட்டரி ஜெனரலா ஜனவரி 2017 இருந்து till today இவர் தான் வந்து செக்ரட்டரி ஜெனரலா இருக்காரு. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை நம்ம அடுத்ததா பார்க்க போற ஆர்கன் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லொகேட்டட் அட் த ஹேக் இன் ஹாலண்ட். ஸோ ஹேக் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஹாலண்ட்ல தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு. and it is a judicial wing of the United Nations. ஸோ இப்போ இரண்டு நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல தான் அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வாதாடி யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இங்கே தான் கொடுப்பாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 15 ஜட்ஜஸ். இந்த 15 பேர் இந்த ஃபோட்டோ இருந்தால் பார்த்தா இதுதான் அந்த கோர்ட்டு. கீழே இருக்கிற ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு பெட்டராக புரியும். கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அண்ட் எந்த நாடுகளுக்குள்ள பிரச்சனையோ அவங்க வந்து இந்த இடத்துல பேச்சுவார்த்தை மூலமாகவோ இல்லை அவங்க பக்கம் இருக்கிற ஒரு நியாயம் சொல்லி என்ன பண்ணலாம், இந்த கேஸை அவங்க சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ECOSOC. இதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம். இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் தான் 5th ஆர்கன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் 5th வர்றது வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டாக கூட கேட்கலாம். ஸோ விச் இஸ் த 5th ஆர்கன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். த ஆன்சர் இஸ் த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். And it is responsible for coordinating all the economic and social work of the United Nations. So இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸோட எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க்கை கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு கொடுக்கறது தான் இதோட வேலை. The regional economic commissions functioning for regional development across the various regions of the world, that is Asia Pacific, West Asia, Europe, Africa, Latin America, are the organs of எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். சரி, இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்னால என்னெல்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்கு, அதாவது கண்ட்ரிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ எஸ்பெஷலி த ஏஷியா பசிபிக் ரீஜன், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, இங்கெல்லாம் இந்த ஏஷியா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் கமிஷன்ஸை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த எக்கனாமிக் கமிஷன்ஸோட வேலை என்ன அப்படின்னா அந்தந்த வேர்ல்டில் இருக்கிற இந்த ரீஜன்ஸில் இருக்கிற ரீஜனல் டெவலப்மெண்ட், அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற பகுதியில் இருக்கிற பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த எக்கனாமிக் கமிஷன்ஸ் தான். ஸோ இந்த எக்கனாமிக் கமிஷன்ஸ் இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலால் நிறுவப்பட்ட அந்த ஒரு அமைப்பு. அது இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
நிறைய பொருளாதார அந்த ஏரியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். And they have been very successful and have been headed by the eminent economist like Gunnar Myrdal. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இவர் தான் வந்து குனார் மைட்ரால். இவர் வந்து மிக உலகத்திலேயே மிக முக்கியமான எக்கானமிஸ்டில் ஒருத்தர். ஸோ இவரெலாம் அந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலில் ஹெட் பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு லீடராக இருந்திருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு, இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலோட தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருளாதார வல்லுநர்கள் வந்து இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலில் தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த உலகத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்களோட பங்கு வந்து மிக முக்கியமான ஒரு பங்காக கூட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யுஎன். ஸோ இது வரைக்கும் நம்ம முக்கியமான ஆர்கன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், செக்ரட்டேரியட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்ஸ். இந்த 5 ஆர்கன் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்கன் வந்து யுஎன்ஓவோட. சரி, இது தவிர்த்து வேற என்ன ஆர்கன்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். So associated organizations deal with the areas of critical interest to the world at large like food, health, education and culture. ஸோ இந்த ஆர்கன்ஸை தவிர்த்து, அதாவது இந்த கிரிட்டிக்கல் ஏரியாவில், அதாவது மிக அவசியமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது மிகவும் கவனம் அக்கறை செலுத்தக்கூடிய துறைகள்லாம் நம்ம உலகத்தில் இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் ஃபுட், ஹெல்த், எஜுகேஷன், கல்ச்சர். இது 4 முக்கியமான துறை இல்லையா. ஸோ இதுக்காக தனி ஆர்கன்ஸ்லாம் இருக்கு யுஎன்ஓவில். So these are Food and Agriculture Organization, that is FAO, World Health Organization WHO. இந்த World Health Organization நம்ம வந்து அடிக்கடி இந்த கோவிட் டைம்ல நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ World Health Organization. ஸோ அடுத்ததா UNESCO, that is United Nations Educational, Scientific and Cultural Organization. ஸோ இந்த 3 தான் முக்கியமான ஆர்கனைசேஷன், அதாவது அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் த யுஎன்ஓ அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்த 2 முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, these are special organizations funded voluntarily by the member countries. இந்த 2 ஆர்கன்ஸும் யார் ஃபண்ட் பண்றாங்க, நிதி உதவி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த யுஎன்ஓவோட மெம்பர்ஸ் அவங்க வாலண்டரியா வந்து அதை ஃபண்ட் பண்ணி உருவாக்கின அந்த 2 ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, the 2 best known among them are UNICEF. இதை வந்து நீங்க யூஸ்வலா வாங்குற நோட் புக்லயே வந்து பின்னாடி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நோட் புக்ல இருந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து யூனிசெஃப்க்கு போகுது அப்படின்ட்டு. ஸோ நிறைய நம்ம வாங்குற நோட் புக்ல பின்னாடி யூனிசெஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துருப்போம். யூனிசெஃப் அப்படிங்கிறது என்ன, அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் விச் ப்ரமோட் child health and welfare across the world. ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற குழந்தைகளோட ஹெல்த்தையும் அவங்களோட நலனையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆர்கன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது முக்கியமான ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுஎன்டிபி, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் விச் ஃபோக்கஸ் ஆன் த டெவலப்மெண்ட், அதாவது உலக வளர்ச்சி, அதாவது உலக நாடுகளோட வளர்ச்சி திட்டங்களில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு பிளான் தான் இந்த யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ வளர்ச்சி திட்டங்களை மட்டுமே ஒவ்வொரு நாடும் எப்படி வளரலாம் அப்படின்ற ஒரு திட்டங்களை ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி யுஎன். இது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். புக்கு உள்ளேந்து கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுஎன் அப்படின்னு கேட்கலாம். ஆர் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் அதாவது ஆக்டிவிட்டீஸ், த ப்ரெசன்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுஎன்ஓ அப்படின்றது கூட கேட்கலாம்.
ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். So over the decades, the United Nations has expanded its activities in response to the changing problems facing the world. So in the over the decades, அதாவது கடந்த 10 ஆண்டுகளா பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ பிகாஸ் நிறைய விதமான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில். ஸோ தஸ் இன் 1960s அவங்க ஃபேஸ் பண்ண முக்கியமான ப்ராப்ளம் என்ன, இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீகாலனைசேஷன். அந்த டீகாலனைசேஷன் வாஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இன் 1960s. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இண்டிபெண்டன்ஸை வாங்கினாங்க. ஸோ அந்த காலனைசேஷன் அப்படின்ற கான்செப்டே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் யுஎன்ஓட நோக்கம். ஸோ அந்த டீகாலனைசேஷன் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இன் 1960s. Human rights, the problem of refugees, climate change, gender equality are all now within the ambit of the activities of the United Nations. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, என்ன ஆஸ்பெக்ட் என்ன விதமான இஷ்யூஸில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அட் ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 முக்கியமான ஆக்டிவிட்டீஸில். ஒன்று வந்து ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா அது. ரெண்டாவது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ். ரெஃப்யூஜிஸ்னா யாரு, அகதிகள். ஸோ அகதிகளால் ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ். அடுத்தது கிளைமேட் சேஞ்ச். நம்ம இப்போ நிறைய பரவலாக பேசக்கூடிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த பருவகால மாற்றம் இல்லையா, கிளைமேட் சேஞ்ச். அடுத்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது பாலின சமத்துவம், ஆண் பெண் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த 4 விஷயத்தான் முக்கியமான விஷயமா நம்ம இப்போ அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த விஷயத்தை, இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யுஎன்ஓ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டில் அதோட ஆக்டிவிட்டீஸை நடத்திட்டுருக்கு. ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் சம்டைம்ஸ் யூ மே கெட். ஓகே, ஸோ எ ஸ்பெஷல் மென்ஷன் must be made of the UN peacekeeping force. Peacekeeping force அப்படின்னா யுஎன்ஓட அமைதிப்படை, which has acted in many areas of conflict all over the world. ஸோ இப்போ ஸ்பெஷல் மென்ஷன், அதாவது யுஎன்ஓ பற்றி நம்ம படிக்கும்போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யுஎன்ஓட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதாவது யுஎன்ஓட அமைதிப்படை. ஸோ இந்த அமைதிப்படை மூலமாக தான் நிறைய பிரச்சனைகளை இந்த வேர்ல்டில் யுஎன்ஓ வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் the Indian Army has been an important part of the peacekeeping force and has been deployed in many part of the world. So இந்த UN peacekeeping force இருக்கு இல்லையா, அது வந்து உலகம் முழுக்க இருக்கு. அதில் இந்தியன் ஆர்மி have played a very important role இந்த யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில். நம்ம நாட்டோட சோல்ஜர்ஸ் வந்து இந்த யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் உலகத்தில் இருக்கிற பல இடத்துல இருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இல்லையா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு பேங்க். இது வந்து ரொம்ப முக்கியமான, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். அண்ட் உலக வங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரெஃபர்ட் டு அஸ் த பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் வேர் both established in 1945 after the Bretton Woods conference in 1944. So இந்த 3 லைன்லேருந்து உங்களுக்கு நிறைய questions மாற்றி கேட்கலாம். Bretton Woods twins, name the Bretton Woods twins அப்படின்னு இது வந்து ஒரு புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். ஜஸ்ட் வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ இன் விச் இயர் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்கலாம். 1945. ஸோ வென் வாஸ் பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டுன்னு கேட்கலாம். 1944 அது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 வேர்டு 2 1 வேர்டு அண்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இந்த 3 லைன்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் both refer to us as Bretton Woods twins. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஆஃப்டர் த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் which was held in 1944. So located in Washington DC in the United States, they have the same membership since the country cannot be a member of the bank without being a member of the fund. So இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் டிசி.
டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா இல்லையா. ஸோ கேபிட்டல்ல தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேபிட்டல்ல இருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட மெம்பர், ஸோ வேர்ல்டு பேங்க் அப்படின்னா இந்த வேர்ல்டு பேங்க்ல மெம்பரா இருக்கணும் அப்படின்னா ஃபண்ட், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்லயும் மெம்பரா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே, அதாவது வேர்ல்டு பேங்க்குக்கும் சரி ஆர் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கும் சரி ஒரே மெம்பர்ஸ் தான். ஸோ தே ஹாவ் த சேம் மெம்பர்ஷிப். எதனால சேம் மெம்பர்ஷிப் அப்படின்னா, இப்போ வேர்ல்டு பேங்க்ல மெம்பரா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல மெம்பரா இருக்கணும். ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல மெம்பரா இருக்கணும் அப்படின்னா வேர்ல்டு பேங்க்ல கண்டிப்பா மெம்பரா இருக்கணும். ஸோ நேச்சுரலி இல்லையா. ஸோ இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு ஆர்கன்லயும் மெம்பரா இருக்கிறவங்க தான் இது சேமா தான் இருப்பாங்க. So the two main organs of the World Bank are International Bank for Reconstruction and Development IBRD and the International Development Agency IDA. Together they are often called as World Bank. ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் வந்து ரெண்டு முக்கியமான அங்கங்கள் இருக்கு, அதாவது ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஆர்கனும் சேர்ந்தது தான் வேர்ல்டு பேங்க். ஸோ ஒன்று வந்து இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ரெண்டாவது இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேர்ல்டு பேங்க்ல ரெண்டு ஆர்கன் இருக்கு. சம்டைம்ஸ் இது கூட உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். நேம் த 2 ஆர்கன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆர்கன்ஸோட பேரை நீங்க எழுதினாலே போதும். ஐபிஆர்டி, ஐடிஏ. ஐபிஆர்டி அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் ரெண்டாவது இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ ஐபிஆர்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புனரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அதாவது பன்னாட்டு வளர்ச்சி முகமை அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்றோம். The main responsibility of IBRD is in the initial year was to fund the reconstruction activities under the Marshall Plan in the European countries devastated by the war. So இதோட IBRD, அதாவது International Bank for Reconstruction and Development இருக்கு இல்லையா, இதோட முக்கியமான ஒரு வேலையா என்ன இருந்தது இந்த இனிஷியல் இயர், முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, so it used to fund for the reconstruction activities under the Marshall Plan. ஏற்கனவே நம்ம மார்ஷல் பிளான் பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மார்ஷல் பிளான் வந்து அமெரிக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஒரு எக்கனாமிக் எய்டு கொடுக்கறது தான் இந்த மார்ஷல் பிளான். ஸோ அந்த எக்கனாமிக் எய்டை வந்து இந்த வேர்ல்டு பேங்க் கொடுத்துட்டு இருந்தது இனிஷியலா. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேற என்னெல்லாம் இந்த வேர்ல்டு பேங்க் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேர்ல்டு பேங்க்ல இருக்கிற இந்த ரெண்டு ஆர்கன்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஐபிஆர்டி அண்ட் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஐடிஏ, இது ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அந்த ஐபிஆர்டி இருக்கு இல்லையா. இந்த ஐபிஆர்டி வந்து முதல்ல வந்து மார்ஷல் பிளான் மூலமாக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நாடுகளுக்கு. இப்போ அஜெண்டா லேட்டர் எக்ஸ்பேண்டட் டு ப்ரொமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் புவரர் கண்ட்ரீஸ் and the bank lends money to various countries for the development projects. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரோக்ராமை என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ண, விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன, அதாவது ஏழை நாடுகளுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக கடன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கடன் வந்து நிறைய நாட்டோட வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் கடன் கொடுக்குறாங்க புவரர் கண்ட்ரீஸ்க்கு. And a further area of interest is poverty alleviation, especially in the rural areas of developing country. இந்த developing countryல வந்து ஏழ்மையை நீக்கிறது, அதாவது கண்டிப்பா வந்து நிறைய இந்த டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற ஆஸ்பெக்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஏழைகள் நிறையா இருந்தாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து டெவலப்பிங் கண்ட்ரி ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நாடுகளுக்கு அந்த ஏழ்மை நிலையை ஒழிப்பதற்காக நிறைய ஃபண்ட் பண்ணுறாங்க. The International Development Agency IDA also lends money to the government for the development activities. So the IDA இருக்கு இல்லையா, ரெண்டாவது ஆர்கன், அந்த ஐபிஆர்டி அண்ட் ஐடிஏ இது ரெண்டு தான் முக்கியமான ஆர்கன் வேர்ல்டு பேங்க்லேயே. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த ஐடிஏவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கடன் கொடுக்குறாங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு, அவங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக, அவங்களோட முன்னேற்றத்திற்காக, அவங்களோட வளர்ச்சி பணிக்காக நிறைய கடன் கொடுக்குறாங்க. These loans are soft loans and are given at a very low interest of rates for a period of 50 years. So இந்த மாதிரி கடன் கொடுக்குறாங்க இல்லையா இந்த வேர்ல்டு பேங்க், அந்த மாதிரியான கடனுக்கு என்ன பேர் அப்படின்னா சாஃப்ட் லோன் அப்படின்னு பேர், அதாவது மென் கடன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து சாஃப்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து ரொம்ப 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 கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபார் அ பீரியட் ஆஃப் 50 இயர்ஸ். நம்ம வந்து அந்த கடன் தொகையை வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரீபே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொடுக்கறதுனால கண்டிப்பாக நிறைய நாடுகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The International Finance Corporation, IFC mainly functions with private enterprises in a developing country. So இதில் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஒன்று இருக்குது இந்த வேர்ல்டு பேங்க்கில். அதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற தனியார் நிறுவனங்களோட ஒரு டைப் வச்சுருக்காங்க. ஸோ தே போத் IFC and private enterprises both will collaborate together for the development of the nation அப்படின்ற மாதிரி அவங்க சில கான்செப்டை வச்சுருக்காங்க. அவங்களோட கொலாபரேஷனில் டெவலப்பிங் கண்ட்ரீஸை நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. So in the recent years, the bank is actively promoting the achievement of the Millennium Development Goals, which aim at improving living standard, removing illiteracy, empowering women, and improving maternal and child health, improving the environment and eradicating AIDS. ஸோ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து வேர்ல்டு பேங்கோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்ப்ரூவிங் லிவிங் ஸ்டாண்டர்ட், அதாவது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுல. ரெண்டாவது ரிமூவிங் இல்லிட்ரஸி, அதாவது கல்லாமை இல்லாமை ஆக்குதல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது படிக்காதவங்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அது மாதிரி ஆன ஒரு பிளான். எம்பவரிங் உமன், அதாவது பெண்களை வந்து வலிமை உள்ளவராக ஆக்கிறது. எம்பவரிங் உமன் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிறது. தென் இம்ப்ரூவிங் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த், அதாவது தாய் சேய் நல மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதும் சரி, குழந்தை பிறப்புக்கும் அப்புறம் அவங்களோட ஹெல்த் இந்த மாதிரியான. ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் அபவுட் 50 years பேக் குழந்தை பிறக்கும் பொழுதும் தாயும் இறந்துருவாங்க, சம்டைம்ஸ் குழந்தை பிறந்த உடனே குழந்தையும் இறந்துரும். ஸோ அதுக்கான நிறைய நடவடிக்கை எடுத்து தான் இப்போ அந்த இன்ஃபேண்ட் டெத் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா. இந்த ப்ரெசன்ட் டேல பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபேண்ட் டெத் ரேட், ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இப்போது. அதனால டெத் ரேட், இன்ஃபேண்ட் டெத் ரேட் வந்து கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம இந்த ரீசெண்ட் டேஸில். ஸோ இந்த improving maternal and child health, then improving the environment, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, அது சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எராடிகேட்டிங் எய்ட்ஸ், அதாவது எய்ட்ஸை வந்து ஃபுல்லாக ஒழிக்கிறது. ஸோ இந்த விஷயங்களில் தான் இந்த வேர்ல்டு பேங்க் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத நோக்கி ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா வாஷிங்டன் டிசியில், அதோட பில்டிங்கோட ஃபோட்டோஸ் இதுதான். ஸோ போத் வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. இதுதான் அதோட பிக்சர்ஸ். ஸோ பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் 1944 நடந்தது இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸோட கிளிப்பிங் ஃபோட்டோகிராஃப் தான் இது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் தான் என்ன முடிவு பண்ணாங்க, இந்த வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் தேவை அப்படின்றத முடிவு பண்ணது இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் தான். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கடன் கொடுக்குற ஒரு
வங்கி மாதிரி தான். So International Monetary Fund was primarily the brainchild of Harry Dexter White and John Maynard Keynes, the famous economist. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்ட்ல கேட்கலாம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு ஃபேமஸ் எக்கானமிஸ்ட், பொருளாதார வல்லுநர்கள், ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அண்ட் ஜான் மெனார்ட் கெய்ன்ஸ் அப்படின்ற ரெண்டு பேரோட யோசனையில் வந்தது தான் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். It was formally organized in 1945 with 29 member countries. இதை முதல்ல வந்து 1945ல தொடங்கினாங்க. 29 countries தான் இதில் மெம்பராக இருந்தாங்க இனிஷியலாக. ஸோ இட் நவ் ஹேஸ் அ மெம்பர்ஷிப் ஆஃப் 189 countries. இப்போ வந்து அதோட மெம்பர்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 189 countries இருக்காங்க இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில். Its primary objective is to ensure the financial stability and development across the world. So இதோட எய்ம் என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளுக்கும் என்ன இருக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இதோட உறுப்பு நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து நிதி மற்றும் வளர்ச்சியில் நிலைத்த தன்மையை உறுதிப்படுத்துவது தான். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது தான் இதோட இன்டென்ஷனே. The main agenda is to promote international monetary cooperation, expansion of international trade and exchange stability. ஸோ இதோட மெயின் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலக நாடுகளில் எல்லாருக்கும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன், எல்லா நாடுகளும் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டில். தென் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடை டெவலப் பண்ணுறது, அது விரிவுபடுத்துறது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. இப்போ கொடுத்து வாங்கும் பொழுது தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் தான் நிலைத்த தன்மை இருக்கும் இல்லையா? ஸோ the fund lends money from its resources to countries facing balance of payment problems because they are unable to pay for their imports. So இந்த எந்த நாடுகளுக்கு இந்த IMF கடன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த நாடுகள்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த நாடுகளுக்கு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன? ஸோ நிறைய நாடுகள் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே பண்ணும் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணி இம்போர்ட் கம்மியாக பண்ணாங்க அப்படின்னா தே ஆர் இன் அ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இல்லையா? ஸோ அப்போ வந்து எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணுறாங்க, இம்போர்ட் கம்மியாக தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். ஸோ தே ஆர் இன் எ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். வேரஸ் when they import more when compared to the export, then they are in a unfavorable balance of trade. அப்போ அவங்க வந்து பணத்தை திரும்பியும் நிறைய நாடுகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ they are facing the problem in the balance of payment. ஸோ நிறைய பொருட்களை வெளிநாட்டிலேருந்து அவங்க வாங்குறாங்க, ஆனால் அவங்க நாட்டிலேருந்து கம்மியான பொருட்களை விற்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இம்போர்ட்டுக்கான பே பண்ணணும் இல்லையா? ஸோ அதை நிறைய பே பண்ணுறது அவங்களால முடியாததாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நாடுகளுக்கு இவங்க கடன் கொடுப்பாங்க. சரி, it however imposes stringent conditions on the borrowing nations to tighten their budget, practical fiscal prudence and reduce their expenditure. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இவங்க கடன் கொடுப்பாங்க. சரியா? அதுவும் எஸ்பெஷலி இவங்க இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து தே கான்சென்ட்ரேட் மோர் ஆன் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி வேணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷனே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த எந்த கண்ட்ரியெல்லாம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கடன் கொடுத்து. ஸோ கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற நாடுகளுக்கு இவங்க நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த நாட்டோட வரவு செலவு திட்டங்களை வந்து சுருக்கிறது. அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும், இன்னும் அதாவது பட்ஜெட்டை வந்து டைட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ப்ராக்டிக்கல் ஃபிஸ்கல் ப்ராடுலன்ஸ், அதாவது செலவுகளை இன்னும் கம்மியாக்குங்க அப்படின்ற ஒரு அட்வைஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் ஃபிஸ்கல் ப்ராடுலன்ஸ் டு reduce their expenditure. அவங்களோட செலவுகளை குறைக்க சொல்லுவாங்க. ஸோ நீ என்கிட்ட கடன் வாங்கிட்ட, நீ அந்த கடனை திருப்பி கொடுக்கணும், அதனால நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் உங்களோட பட்ஜெட்ல வந்து வரவு செலவு கணக்கை வந்து குறைச்சிக்கோங்க.
அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிக்கோங்க அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் திஸ் இஸ் ஆஃபன் அன்பாப்புலர் எஸ்பெஷலி அமாங் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் விச் மே ஹாவ் டு கட் டவுன் ஆன் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் விச் ப்ரொவைட் subsidies to the people. ஸோ இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நாடுகள் கிட்ட வந்து ரொம்ப அன்பாப்புலராக இருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ அவங்க கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற சில விஷயங்களை நம்ம கேட்குற மாதிரி ஆயிடும். அதனால நிறைய மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய திட்டங்களை அரசாங்கம் கைவிடுற மாதிரி ஆயிடும். So they have to cut down the various programs which provide subsidies to the people. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த subsidies கூட நம்ம வந்து நிறுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் இட் வாஸ் ஆஃபன் அன்பாப்புலர் அமாங் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ வளர்கின்ற நாடுகள் வந்து இவங்க கிட்டேருந்து கடன் வாங்க மாட்டாங்க. So next, last topic which we are going to learn, it's about the post-war welfare states in Europe. ஸோ மக்கள் நல அரசு, அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு புக்கு உள்ளேருந்து கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டினாகவும் உங்களுக்கு வரலாம். வாட் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் கேட்கலாம், இல்லை டிஃபைன் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ த டேர்ம் வெல்ஃபேர் ஸ்டேட் ரெஃபர்ஸ் டு தி கான்செப்ட் that the government is responsible for the social and economic welfare of the people, thus expanding the role of the state beyond providing defense and maintaining law and order. அதாவது இந்த வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மக்கள் நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, the government is responsible for the social and economic welfare of the people. அதாவது மொத்தமாவே who is responsible for the welfare of the people அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட், நம்மளோட அரசாங்கம் தான் நம்மளோட மக்கள் நலனுக்கு முழு பொறுப்பு இல்லையா. ஸோ மக்களோட நலம் அப்படின்றது both social and economic welfare of the people. So thus expanding the role of the state beyond providing defense and maintaining law and order. ஸோ ஒரு அரசாங்கத்தோட ஒரு கவர்மெண்டோட வேலை law and order and defense மெயின்டைன் பண்றது மட்டும் கிடையாது, மக்களோட சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேரை பாதுகாக்கிறதும் அவங்களோட கடமை தான் அப்படின்னு சொல்றது தான் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 2 மார்க் கொஸ்டின். அதாவது பெவரேஜ் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு புக் பேக் 2 மார்க் கொஸ்டினாவே உங்களுக்கு கேட்பாங்க. In 1942 the report commonly known as the Beveridge Report was published in the United Kingdom, which proposed a series of measures which the government should adopt to provide citizens with the adequate income, healthcare, education, housing and employment to overcome the poverty and disease which were the major impediments to the general welfare. ஸோ 1942ல இந்த ரிப்போர்ட்டை வந்து யுனைடெட் கிங்டம்ல சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு பேரு தான் இந்த பெவரேஜ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது மக்களோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற எல்லா விஷயங்களும், அதாவது சீரியஸ் ஆஃப் மெஷர்ஸ் which the government should adopt, என்ன கவர்மெண்ட் எதெல்லாம் அடாப்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு லிஸ்ட் போட்டு. தட் இஸ் the government should adopt to provide citizen with adequate income. அதாவது மக்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வருமானம் வர மாதிரி பண்ணணும், அதாவது வருமானத்தை அளிக்கணும் கவர்மெண்ட். தென் ஹெல்த் கேர், அதாவது ஹெல்த் கேர் அப்படின்னா உடல் நல பாதுகாப்பு, நம்மளோட மக்களோட ஹெல்த் கேர். எஜுகேஷன், கல்வி. ஹவுசிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஓவர் கம் த பாவர்ட்டி, அதாவது இப்போ நம்ம கல்வி, இந்த வீட்டு வசதி கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம எதுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓவர் கம் த பாவர்ட்டி, அதாவது ஏழ்மை நிலையிலிருந்து அவங்கள மீண்டு வெளியே வரத்துக்காக நமக்கு இது அரசாங்கம் இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அ டிசீஸ், நாட் ஒன்லி பாவர்ட்டி அண்ட் டு ஓவர் கம் த டிசீஸ் ஆல்சோ, அதாவது இவங்கள நோய்களிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னாலும் இதெல்லாம் அவங்களுக்கு தேவை இல்லையா, ஹெல்த் கேர் தேவை. ஸோ விச் வேர் த மேஜர் இம்பெடிமெண்ட்ஸ் டு த டு ஜென்ரல் வெல்ஃபேர். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட பெவரேஜ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், ஜென்ரல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், பொதுவான மக்கள் நலனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த பெவரேஜ் ரிப்போர்ட் 1942 யுனைடெட் கிங்டம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா யூ வில் பி கிவன்
2 marks. It's very important to book back 2 mark question. So இந்த போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் யூரோப்ல நம்ம அடுத்ததா நம்ம பார்க்க போறது இங்கிலாந்துல என்ன நடந்தது அப்படின்ட்டு. So after the war, the Labour Party was voted into power in Britain. So second World War முடிஞ்ச உடனே Labour Party won the election and they formed the government. It promised to undertake steps to look after the people from the cradle to the grave. அதாவது என்ன சொல்லி அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது நாங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அமைக்க போறோம், அதாவது மக்களை எப்படி பாதுகாப்போம் அப்படின்னா ஃப்ரம் த கிராடில் டு த கிரேவ், அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் நாங்க பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து என்ன பண்றாங்க, தொட்டிலிருந்து கல்லறை வரை அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நாங்க உங்களை வந்து அந்த அந்த ஜேர்னில தொட்டிலிருந்து கல்லறை வரை நடுவில் இருக்கிற அந்த ஜேர்னியை வந்து உங்களை நல்லா பார்த்துப்போம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்து they form a government. So legislation was enacted to provide comprehensive free health coverage to the citizens through the National Health Service and monetary benefits like old age pensions and unemployment pension benefits, child care services and family welfare services. So அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் பண்ணாங்க அந்த லேபர் பார்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்துல நிறைய சட்டங்களை உருவாக்கினாங்க. முதல்ல அவங்க உருவாக்கினது ஹெல்த் கவரேஜ். அதாவது முதல்ல அவங்களுக்கு வந்து ஹெல்த் கவரேஜை வந்து மக்களுக்கு உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க, சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் அந்த லா படி ஸோ இந்த ஹெல்த் கவரேஜ் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் கவர் ஆச்சு த்ரூ நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் மூலமாக. அதே மாதிரி மானிட்டரி பெனிஃபிட்ஸ், அதாவது பண உதவிகளும் செஞ்சாங்க. யாருக்கெல்லாம் பண உதவி செஞ்சாங்க அப்படின்னா, ஓல்டேஜ் பென்ஷன், அதாவது முதியவர்களுக்கு ஓய்வூதியம், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தாங்க அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும். தென் சைல்ட் கேர் சர்வீசஸ், ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ். சைல்ட் கேர் அப்படிங்கிறது என்ன, குழந்தைகள் நலம். ஃபேமிலி கேர் அப்படிங்கிறது குடும்ப நலம். இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. And these are in addition to the universal free school education to all children. So இதையெல்லாம் தவிர்த்து அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன். இந்த இங்கிலாந்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் என்னது, இலவச கல்வி. ஸோ இதெல்லாம் இன் அடிஷனா அதையும் பண்ணாங்க. The benefits can either be achieved through cash transfers like old age pensions and unemployment compensations or through free services. So அந்த மக்களுக்கு எப்படி பயன் அடைஞ்சாங்க அப்படின்னா, either as a cash transfer, அதாவது பண உதவியும் கிடைச்சது அரசாங்கத்துல இருந்தும், அண்ட் சர்வீஸா உதவிகளாகவும் கிடைச்சது அரசாங்கத்துல இருந்து, through free services and through இப்போ வந்து education to all அப்படிங்கிறது free service இல்லையா. அண்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் மூலமா என்ன பண்றாங்க, ஓல்டேஜ்க்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் கிடைக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து கேஷ் டிரான்ஸ்ஃபர். அந்த ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது சர்வீஸ். ஸோ நிறைய கேஷ் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவும் சரி, ஃப்ரீ சர்வீஸ் மூலமாகவும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க மக்களுக்கு. And in addition, these countries also try to minimize economic disparities through progressive taxation by taxing the higher income groups at relatively high rates. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த இந்த மாதிரியான நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, டு மினிமைஸ், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்காக அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதுல ஒன்று, அந்த திட்டங்கள்ல ஒன்று தான் இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். அதாவது ஏழை பணக்காரங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப்பை குறைக்கிறதுக்காக those who earn more money are taxed heavily. அதாவது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு நிறைய டாக்ஸும், கொஞ்சமா சம்பாதிக்கிறவங்களுக்கு கம்மியான டாக்ஸும் விதிக்கிற ஒரு முறையை தான் நம்ம ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் மூலமாக டாக்ஸிங் த ஹையர் இன்கம் குரூப்ஸ் அட் ரிலேட்டிவ்லி ஹை ரேட்ஸ். ஸோ அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கி அதை பல நலத்திட்டங்களுக்காக மக்களுக்கே யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த போஸ்ட் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இன் யூரோப்பில் நம்ம பார்க்குறது. இதில் வந்து அந்த பெவரேஜ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதை கட்டாயம் நல்லா படிச்சிருங்க. அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த 3rd லெசன் பார்த்தோம் இல்லையா.
ஸோ அடுத்த ஒரு லெசனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.